மீனாட்சி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உன் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பினவள வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்க. அண்ணா, யாரும் யார் மேலயும் பழி போட வேண்டாம். இங்க பாரு, நீ யார் தூண்டிட்டு இதெல்லாம் பண்றன்னு தெரியும். இல்ல அக்கா, நீங்க எதுவும் பேச வேண்டாம். அண்ணா, நீங்க இத பத்தி பேசுறதுக்கு தான் இங்க வந்தீங்களா? நான் தான் வர சொன்ன மீனாட்சி. அத்தை, நான் தான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக எங்க அப்பா வர சொல்லிருக்கீங்க? என் மனசு கேக்கல. ஆனந்த ஜெயிலுக்கு அனுப்புனவள, அர்ஜுனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவள என்னால மன்னிக்கவே முடியாது. அவளுக்கு இந்த வீட்ல இடமும் இல்ல. மாப்பிள்ளை ஜெயில இருக்கிறாருன்னு நினைக்கிறப்ப மனசுக்கு வேதனையா இருக்குமா? ஆனா நீ அதுக்கு காரணமா இருந்தவங்கள வீட்டுல கொண்டாந்து வச்சிருக்க. அப்பா, இது ஏன் வீட்டு விவகாரம். இதுல தலையிட உங்களுக்கு உரிமை கிடையாது. எப்போ என்ன மருமகளா இந்த வீட்டுக்கு அனுப்புனீங்களோ அப்போ இருந்து இதுதான் என் வீடு. என் புருஷன் தான் எனக்கு எல்லாமே. என் புருஷன் ஆசைப்படி சில விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுல தலையிட வேற யாருக்கும் உரிமை கிடையாது. இப்ப நான் பண்ற சில விஷயங்கள் எல்லாருக்கும் தப்பா தெரியும். ஆனா சீக்கிரம் நான் பண்றதெல்லாம் சரின்னு வசு அக்கா தான் இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த காலம் சீக்கிரமே வரப்போகுது. மீனாட்சி, நான் என்ன சொல்ல? அண்ணா ப்ளீஸ், இந்த விஷயத்துல யாரும் தலையிட வேண்டாம். என்னை பார்த்து யாரும் பரிதாபப்படவும் தேவையில்ல. நானும் இந்த வீட்டு மருமக தான். என்னை கேள்வி கேட்கிற உரிமை என் வீட்டுக்காருக்கு மட்டும்தான் இருக்கு. அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் நான் பண்ணுவேன். அதை தான் நான் இப்ப பண்ணிக்கிட்டும் இருக்கேன். வாங்கக்கா. மீனாட்சி, போலாம்பா. என்ன வாய் இந்த மீனாட்சிக்கு? அப்பங்காரங்கிட்டையும் அண்ணங்காரங்கிட்டையும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசிட்டு போறா. இவ்வளவு விடக்கூடாது. தம்பி நில்லுங்க தம்பி. ஐயோ, என்னடா பொண்ணு இப்படி பேசுறாளேன்னு திகைச்சு போய் நீங்க நின்னுட்டீங்க. அது அப்படியே உங்க ரெண்டு பேர் முகத்திலயும் நல்லா தெரியுதே. என்ன பண்றது, எல்லாம் அந்த வசு கழுத பண்ற வேலை. நல்லா இவளை தூண்டி விட்டு இப்படி எல்லாம் பேச வச்சிருக்கா. என்ன மந்திரம் பண்ணாலோ மாயம் பண்ணாலோ தெரியவே இல்ல. உங்க மாப்பிள்ளையும் பொண்ணு ரெண்டு பேருமே அவ பின்னாடியே சுத்தி 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 வந்துட்டு இருக்காங்க. உங்க மாப்பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பிட்டு உங்க பொண்ணையும் இப்படி பேச வச்சிருக்கா. அப்பப்பா, அவ எவ்வளவு பெரிய கைகாரியா இருப்பா பாருங்க. சம்பந்தி வருத்தப்பட்டாங்கன்னு சொன்னீங்க, நாங்களும் கிளம்பி வந்தோம். ஆனா இவ பேசுறதெல்லாம் பார்த்தா ஏண்டா வந்தோன்னு ஆயிடுச்சு. ஒரு பக்கம் மாப்பிள்ளை ஜெயில இருக்காரு. அவரு ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமா இருந்தவங்கள என் பொண்ணே தலையில தூக்கி வச்சு ஆடுறான்னா இதை விட வேற என்ன கொடுமை இருக்க முடியும்? அப்பா, நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்கப்பா. மீனாட்சி ஏதோ குழப்பத்துல இருக்கா, அதான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறா. இந்த மாதிரி நேரத்துல நம்ம கொஞ்சம் ஆறுதலா இருக்கணும்ப்பா. எதுக்கோ கொஞ்சம் பொறுமையா இருந்து பாப்போம்ப்பா. அது ஏங்க, என்ன கிளம்பிட்டீங்க? அண்ணாத்த யார பாக்க போறீங்க? இங்க நிறைய இருக்குங்க பாக்குறதுக்கு. அட சார், வணக்கம் சார். உட்காருங்க அர்ஜுன். உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்க அர்ஜுன். சார், உங்களுக்கே தெரியும், என் கல்யாணத்துல எதிர்பாராத விதமா தம்பி கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா. லாயர் சார், எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, ஆனந்த எப்படியாவது ஜாமீன்ல எடுத்தே ஆகணும். பொதுவா மர்டர் கேஸ்ல 48 நாள்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா நாம குற்றம் சாட்டப்பட்டவங்கள ஜாமீன்ல எடுக்கலாம். ஆனா உங்க தம்பி கேஸ்ல அவர் குற்றத்தை ஒத்துக்கிட்டு பக்காவா 164 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதனால வெளியில கொண்டு வரது நமக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். சார், அம்மா ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க சார். அவங்க ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப புவரா இருக்கு. அப்பப்போ முடியாம போயிருது. அதனால தம்பி எப்படியாவது சீக்கிரம் வெளியில எடுக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன் சார். எவ்வளவு வேணாலும் செலவு பண்றேன் சார். இத பாருங்க அர்ஜுன் சார், ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்காம இருந்திருந்தா இந்த கேஸ ஒண்ணுமில்லாம பண்ணிருக்கலாம். ஏன்னா செத்து போன பொண்ணு தரப்புல யாருமே இல்ல. ஏபிபியை சரிகட்டி ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல கேஸ முடிச்சு விட்டுருக்கலாம். பார்க்கலாம்.
நாளைக்கு கேஸ் ட்ரையலுக்கு வருது. நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன். சரிங்க சார், உங்களை நம்பி தான் சார் இருக்கேன். கண்டிப்பா பண்றேன் அர்ஜுன். ரொம்ப நன்றி சார். ம், அப்ப நான் கிளம்புறேன் சார். ஓகே. அர்ஜுன், லாயர் என்னப்பா சொன்னாரு? ஆனந்துக்கு ஜாமீன் கிடைச்சிரும்ல? ஆ, ஆனந்துக்கு ஜாமீன் கிடைச்சிருமா? எப்படியும் வெளியே கொண்டு வந்துடலான்னு லாயர் சொன்னாருமா. ஆனா ஆனந்த் குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததால கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்றாருமா. அர்ஜுன், நம்ம வேணா டெல்லி வக்கீல வச்சு பார்க்கலாமா? ஐயோ அத்தாச்சி, அங்கேயும் இதே ஈபிகோ தான். டெல்லி லாயர் வந்தா மட்டும் பிபிகோன்னு ஆயிட போது. என்ன, டெல்லி வக்கீலுங்க நல்ல வெள்ளையும் ஜொல்லையுமா இருப்பாங்க. கூடவே 10 பேர் அப்படியே கூட்டிக்கிட்டே வருவாங்க. நீங்க இந்த சினிமா கொட்டைகள் எல்லாம் சினிமா பார்த்ததே இல்ல? அர்ஜுன், இப்ப என்னப்பா பண்றது? என்ன கேட்டா ஆனந்த் கோர்ட்ல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்கல, போலீஸ் கம்பல் பண்ணதுனால தான் கொடுத்தேன்னு சொன்னா ஆனந்துக்கு கன்ஃபார்மா ஜாமீன் கிடைச்சிருமா. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடா. நம்ம குடும்பத்துக்கு இது தேவையில்லாத கெட்ட பேரு. யாரோ செஞ்ச தப்புக்கு அவன் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? அதானே, பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம். ஐயோ பாவம் நம்ம ஆனந்த் தம்பி ஜெயில்ல களி திங்குது. இத பாருங்க வசுபாட்டி, இனிமே இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வேணாம். அப்புறம் இந்த வீட்ல நீங்க இருக்கவே முடியாது. ஐயோ அம்மா, சும்மா வாய் தவறி சொல்லிட்டேங்க. இப்பெல்லாம் ஜெயில சிக்கன், மட்டன், காடை, கௌதாரி, மூளை எல்லாமே குடுக்கறாங்களா? அர்ஜுன், பார்க்க வேண்டியவங்கள பார்த்து செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செஞ்சுட்டல. அது எல்லாமே செஞ்சாச்சுமா. ஜெயில ஆனந்த் பத்திரமா இருக்கான். அர்ஜுன், எப்படியாவது ஆனந்த வெளியில கொண்டு வந்துடணும். அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனந்த கண்டிப்பா ஜாமீன்ல எடுத்துடலாம். நீங்க கவலைப்படாதீங்க. மீனாட்சி, நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆனந்த எப்படியும் ஜாமீன்ல எடுத்துடலாம். பாத்தியா மீனாட்சி, எனக்கு இந்த பேச்சு வரப்போ எல்லாம் மனசு உறுத்துது மீனாட்சி. அக்கா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஆனந்த் சீக்கிரமே வெளியில வந்துருவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குக்கா. அக்கா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். இல்ல, நான் சாப்பிடுறப்போ உங்களை தேடினேன், நீங்க இல்ல. நீங்க சொல்லுங்கக்கா, சாப்பிட்டீங்களா? மீனாட்சி, நான் உன் ரூம்ல படுத்துக்குவா. அக்கா, நீங்க இங்க எதுக்கு படுக்கிறீங்க? நீங்க அர்ஜுன் மாமா ரூம்ல போய் படுங்க. இல்ல மீனாட்சி, இப்ப நான் அவர் ரூமுக்கு போனா என்ன பார்த்தாலே அவருக்கு கோபம் வரும். இல்லக்கா, ஆனந்த் என்கிட்ட எந்த சூழ்நிலையிலையும் வசு அன்னைக்கு இந்த வீட்ல எந்த குறையும் இருக்கக்கூடாது, அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிருக்காரு. புதுசா கல்யாணமாகி வந்த மருமக புருஷன் கூட தூங்காம என் கூட படுத்து தூங்குறது நல்லவா இருக்கு? இது உங்களோட உரிமை. 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த உரிமையை நீங்க விட்டு கொடுக்காதீங்க. அங்கதான் தூங்குவேன்னு அடம் புடிங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது. அக்கா, நீங்க வாங்க வாங்க வாங்க. ஏய், எதுக்கு இங்க வர்ற நீ? முதல்ல வெளிய போ. வெளியில போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல்ல உன்ன. எதுக்கு இவங்க வெளியில போகணும்? இவங்க நீங்க தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி அர்ஜுன் மாமா.
அக்கா வாங்கக்கா வாங்க. மீனாட்சி, எனக்கு தான் இந்த கல்யாணத்துல உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டேல்ல, அப்புறம் எதுக்கு இவங்க வர்றா? வேணாம் மீனாட்சி, தயவு செஞ்சு அவளை இங்க இருந்து போ சொல்லு, போ. மாமா, தொட்டு தாலி கட்டினதுக்கு அப்புறம் உடன்பாடு இல்ல அது இதுன்னு சொல்லக்கூடாது மாமா. அக்னி சாட்சியா நீங்க அவங்க கழுத்துல கட்டின தாலி பொய்ன்னு ஆயிடாது. இங்க பாரு மீனாட்சி, ஆனந்த் ஜெயிலுக்கு போறதுக்கு இவதான் காரணம். அது எனக்கும் தெரியும், அம்மாவுக்கும் தெரியும், ஏன் உனக்கும் தெரியும். நீ வேணா பெருந்தன்மையா இருக்கலாம், எங்களால அது முடியாது. முதல்ல அவளை வெளியே போ சொல்லு. மாமா, நீங்க பேசுறது உங்களுக்கே சரின்னு படுதா? ஆனந்த் யாரு? உங்க சொந்த தம்பி தானே. அவருக்கும் எனக்கும் வசு அக்கா மேல இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லாதது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வசு அக்கா யாரு? உங்க மனைவி. அவங்க மேல நீங்க நம்பிக்கையும் மரியாதையும் வச்சாதான் இந்த வீட்ல அவங்களுக்கு மரியாதை கிடைக்கும். 1000 தான் இருந்தாலும் இந்த கல்யாணம் ஆனந்தோட விருப்பம். வசு அக்காவை வீட்டை விட்டோ இல்ல இந்த ரூமை விட்டோ வெளியில போன்னு சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க இந்த ரூம்குள்ள உங்க விருப்பு வெறுப்பெல்லாம் காட்டி சண்டை போடுங்க, அத நான் கேட்கவே மாட்டேன். ஆனா அக்காவை ரூமை விட்டு மட்டும் வெளியில அனுப்பாதீங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாமா. அப்படி நீங்க அக்காவை வெளியில அனுப்புனீங்கன்னா உங்க கூட சண்டை போட எனக்கு முழு உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் உங்க தம்பியோட பொண்டாட்டி. ஏய், நீ நினைச்சது ஆசைப்பட்டது எல்லாத்தையும் சாதிச்சிட்டல. நீ அவ கொண்டு அந்த இடத்துக்கு நீ வந்துட்ட. எல்லாரையும் சேர்த்து என்னையும் ஏமாத்தி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட. கடைசியா என் தம்பி அவனையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்ட. உன்னால அதிகம் பாதிக்கப்பட்டது யார் தெரியுமா? மீனாட்சி. ஆனா அவகிட்டையும் பேசி உனக்கு ஆதரவா மாத்திட்ட. வெரி கிளவர், கிளவர். நான் நினைச்சேன் நீ பிசினஸ்ல மட்டும்தான் ரொம்ப கிளவரா இருப்பேன். ஆனா உன் பர்சனல் லைஃப்ல அதை விட கிளவரா இருக்க. ரொம்ப தெளிவா காய நகர்த்திட்டல. ஏதாவது பேசு, வாயை தொடர்ந்து பேசி தொலை. இதுக்கப்புறம் நான் எதையாவது பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் பேசுறதுக்கு தயாராவும் இல்லைங்க. ஏய், இந்த இல்லைங்க வாங்க போங்க இதெல்லாம் வேண்டாம். நமக்குள்ள எந்த நெருக்கமும் இல்ல. உன் கழுத்துல நான் தாலி கட்டினது ஒரு ஆக்சிடென்ட் தான். அது எப்பவுமே ஆக்சிடென்டாவே இருக்கட்டும். அது நீயும் மறக்க கூடாது, நானும் மறக்க கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்க. இனிமே என்ன அர்ஜுன் சார் தான் கூப்பிடும். எதுக்கு அர்ஜுன் சார்? இனிமே சார்னு கூப்பிடு. ஹேய் ஹேய், உனக்குள்ள இப்படி ஒரு கெட்ட எண்ணம் இருக்குன்னு தெரியாமலே பழகி இருக்க. சின்ன வயசுல என் ஹார்ட் ஃப்ரெண்டுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த முடியல. எங்க அம்மாக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த முடியல. எல்லாத்துலயும் என்ன ஏமாத்திட்டல. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஏய், சீ. ஏய், நீ எவ்வளவு கண்ணீர் வடிச்சாலும் நான் உன்னை நம்பவே மாட்டேன். ச்சே. அர்ஜுன் சார், ப்ராமிஸா இனியாவை நான் எதுவும் வேணும்னு பண்ணல. தள்ளிதான் விட்டு, அது கூட மேடமை காப்பாத்துறதுக்காகவும் உங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகவும் தான். தனிப்பட்ட முறையில எனக்கு அவ மேல எந்த கோபமும் கிடையாது. உங்களுக்காகவும் மேடத்துக்காகவும் தான் நான் அவளை சகிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த மேரேஜ பத்தின டீடைல்ஸ் என் கைக்கு கிடைக்காம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. நான் தான் அர்ஜுன் சார் உங்களோட ஹார்ட் ஃப்ரெண்ட். இதை நிரூபிக்க முடியாம சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன தடுத்துருச்சு. ஆனா கடவுள் அருளால என்
கழுத்துல இந்த தாலி ஏறிடுச்சு. ஆனாலும் ஒரு கொலை பழிக்க ஆளாயிட்ட. ஜெயிலுக்கு போயிருந்தா கூட நான் அங்க நிம்மதியா இருந்திருப்பேன். ஆனந்த் ஏன் கொலை பழிய ஏத்துக்கணும்? அவர் ஏன் ஜெயிலுக்கு போகணும்? சத்தியமா நான் எதையும் வேணும்னு பண்ணல அர்ஜுன் சார். என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். அனி எப்படி இருக்கீங்க? மீனாட்சி, நான் நல்லா இருக்கேன் ஆனந்த். உங்களை இப்படி என்னால பார்க்க முடியல ஆனந்த். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பண்ண தப்புக்கு நீங்க ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? ஆனந்த், இப்பவும் ஒண்ணும் கெட்டு போயிடல. நான் தான் கொலை பண்ணேன்னு நான் ஒத்துக்கிறேன். நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். அண்ணி என்ன பேசுறீங்க? கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. இதுக்காக தான் நான் உங்களை அண்ணன் கூட சேர்த்து வச்சேனா? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் அண்ணி. அந்த வீட்டுல நீங்க இருந்தா மட்டும்தான் எல்லாருக்கும் பாதுகாப்பு. உங்களாலதான் எங்க குடும்பத்தையும் கம்பெனியையும் நல்லபடியா பாத்துக்க முடியும். இனிமே தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்க. பாத்தீங்களாமா, இங்க வந்து என்ன வேலை பாக்குறா பாருங்க. மீனாட்சி, சார் டைம் ஆயிடுச்சு, போலாம். சார் போய் பேசுங்க சார். போங்க. என்னோட கிளைண்ட் கிட்ட பேசிக்கலாமா சார்? சீக்கிரம் பேசுங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஆனந்த், நான் சொல்ற மாதிரி கோர்ட்ல சொல்லுங்க. இந்த கேஸ் உடைச்சு வெளியில வந்துடலாம். என்ன சொல்லணும்? நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஆமான்னு மட்டும் பதில் சொல்லுங்க. கடைசியா இந்த கொலையை நான் பண்ணல, போலீஸ் நிர்பந்தத்தால இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன்னு சொல்லுங்க. அடுத்த வாய்தாவில் இந்த கேஸை உடைச்சிடலாம். சரிங்க சார். சார் டைம் ஆயிடுச்சு, கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். சரி, கூட்டிட்டு போங்க. வாங்க போலாம். ஆனந்த், ஆனந்த், சீக்கிரம் போங்க. ஆனந்த். மேடம், ஆனந்த் கிட்ட சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதனால கேஸ் நம்ம பக்கம் தீர்ப்பாயிடும். எந்த பிரச்சனையும் இருக்காது. சரிங்க சார். ஆனந்த், ஆனந்த், ஆனந்த். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. குற்றவாளி தரப்பு வக்கீல் அவர் தரப்பு வாதத்தை விளக்கலாம். எஸ் யுவர் ஆனர். எனது கட்சிக்காரர் ஆனந்த் இனியா என்கிற பெண்ணை திருமண மண்டபத்தில் வைத்து கொலை செய்ததா போலீஸ் குற்றம் சுமத்தி இருக்கிறது. ஆனந்துடைய சகோதரர் அர்ஜுனுக்கும் கொலை செய்யப்பட்ட இனியாவுக்கும் திருமணம் நடக்கவிருந்த சூழ்நிலையில் இனியா கொலை செய்யப்பட்டதாக போலீஸ் தரப்பு கூறுகிறது. ஆனால் இதற்குண்டான ஆதாரங்கள், சாட்சியங்கள் எதையும் அரசு தரப்பு தாக்கல் செய்யவில்லை. யாரோ செய்த குற்றத்தை ஆனந்த் செய்ததாக கூறி அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கணம் நீதிபதி அவர்களே, இந்த கொலைக்கும் எனது கட்சிக்காரர் ஆனந்திற்கும் எந்த சம்மதமும் இல்லை. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். குற்றவாளியே தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். அவர் கொடுத்த வாக்குமூலம் இதோ இருக்கிறது யுவர் ஆனர். அதை வாங்குங்க. ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ஆனந்த் சுயநினைவோடு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அதனால மறுபடியும் அவர்கிட்ட குறுக்கு விசாரணை பண்றத இந்த நீதிமன்றம் ஏத்துக்காது. ஆனந்த், போலீசிடம் 164 பிரிவின் படி நீங்க வாக்குமூலம் கொடுத்தது உண்மையா?